வண்டியில் ஆளே இல்லை. டோ மிஷின் கட் ஆகிடுச்சு போல் வயரு. திருச்சி அக்கா. ஸோ ஹே கைஸ் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல்ஸ் பாத் தமிழ். ஸோ இன்றைக்கி ஒரு குட்டி ரைடு ஒன்று கிளம்பிட்டோம். ஸோ எங்கே போகிறோம் பார்த்தா திருச்சி போகிறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கேன் பார்த்தா பெரியவளத்தில் இருக்கேன். ரோட்டில் நின்றுட்டுருக்கேன். ஃபுல்லாகவே லக்கேஜ் பேக் பண்ணோம். ஏன்னா லக்கேஜ் பார்த்தீங்களா எதுவுமே பேக் பண்ணாமல் இருக்குது. ஸோ இப்போ தான் ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்தேன். ஸோ அவனோட திங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கிட்டு இனிமேல் தான் லக்கேஜ் பேக் பண்ணிட்டு நான் இதுக்கப்புறம் தான் கிளம்பணும். சரி ஓகே, நான் லக்கேஜ் விறுவிறுன்னு பேக் பண்ணிடுறேன். ஏன்னா லேட் ஆகிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா மணி 3 ஆயிடுச்சு. ஆக்சுவலாக நம்ம கிளம்புறோன்னு சொன்னது பார்த்தீங்கன்னா 2:30 கிட்ட நம்ம 2 மணிக்கு கிளம்புறேன்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் 3:30 4 ஆயிரும் போல். ஸோ அதுக்குள்ளேயே லக்கேஜை பேக் பண்ணிடுறேன் நான். கைஸ் அவ்வளோதான், லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி முடிச்சிட்டேன். வழியாக ஐயோ இது மட்டும் நீட்டிகிட்டு இருக்கு. ஆஹா உள்ளே ட்ரை பண்ணிட்டேன். சரி பரவாயில்ல. ஸோ லக்கேஜ் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அப்புறம் உள்ள காத்தடிச்சு எப்படி வந்துடும். ட்ரைபாட் மட்டும் இங்கே மாட்டியிருக்கேன். கீழே விழுந்து தொலைஞ்சிடாத. ஜல புழச்சாங். க்ளவுஸ் மட்டும் போட்டு பார்த்தா ஸோ யூடியூப்பில் பார்த்தா வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்னும் கரெக்டாக இன்னொரு 500 MB கிட்டே இருக்குது. அப்லோட் ஆகி முடிச்சிடும்னு நினைக்கிறேன். அப்லோட் பண்ணோன்னா அடுத்த ஃபுட்டேஜ் அப்லோட் பண்ணோம். இன்றைக்கே உட்காந்து 2 ஃபுட்டேஜுமே எடிட் பண்ணிட்டேன். 2 மணி நேரத்தில் உட்காந்துட்டு வாட் அ பவர் அப்படின்ட்டு. ஸோ டைம் பார்த்தீங்கன்னா 3:40 ஆயிடுச்சு. ஸோ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வைக்க. ஏவா பெட்ரோல் இருக்குல்ல, 3 பாயிண்ட் இருக்குது. திண்டுக்கல் போய் போட்டால் போதும். ஃபோன் இந்த இருக்குது, இங்கே ஒரு ஃபோனு, பர்ஸு, ஓகே எவ்ரிதிங் எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வண்டிக்கும் செயின் லூப் பண்ணி முடிச்சிட்டேன். ஏவா ஏன்னா செயின் வரன்னு இருந்துச்சு, இப்போ தான் கவனித்தேன். அப்படியே டக்குன்னு எடுத்து செயின் லூப்பும் பண்ணி முடிச்சுட்டு ஓஃப் எவ்வளோ வேலை இன்றைக்கி. ஓகே 3:40 4:40 5:40 ஓகே 6:30க்கு நான் திருச்சி போய் ரீச் ஆயிடுவேன். ஸோ ஏன் திருச்சி போகிறேன்னு யாருக்கும் தெரியல இன்னும். ஸோ திருச்சி போகிறத பார்த்தா ஒரு 2 ரீசன் இருக்குது. ஒன்று பார்த்தா எனக்கு இன்டர்வியூ இருக்குது, ஒரு இன்டர்வியூ இருக்குது. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ண போயிட்டுருக்கேன். அண்ட் செகண்ட் திங் பார்த்தா நான் ரைட் போய் ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ கிட்டத்தட்ட எப்போ கடைசியாக வால்பாறை ரைட் பண்ணதா, அதுக்கடுத்து பெருசாக ரைடு எங்கேயும் போகவே இல்லை. சும்மா லோக்கலில் மட்டும் தான் சுற்றிட்டு இருந்தேன். ஓகே கொஞ்சம் லாங்காக போயிட்டு வருவோம் அப்படின்னு தோணுச்சு. நான் ஒரு 800 கிலோமீட்டருக்கு ஒரு ரூட் ஒன்று பார்த்து வச்சுருக்கேன். ஸோ ஓகே இந்த பிளேஸஸ்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ட்டு. என்னென்ன பிளேஸ்னு அப்கமிங் வீடியோஸ்லாம் நீங்களே பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இப்போ பார்த்தா திருச்சி போயிட்டுருக்கேன். காற்றோடு தாண்டி வந்துட்டுருக்கேன். சைடில் பாருங்களேன் எவ்வளோ தண்ணி இருக்குது, செம்மையாக இருக்குது பாருங்கள். அந்த மலைக்கும் அந்த தண்ணிக்கும் பயங்கரமாக இருக்குது. அப்பா இருந்து எனக்கு கொஞ்ச நாள் சில் பண்ணிட்டு போகணுன்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் நிப்பாட்டவும் மூடு வர மாட்டேங்குது, போகிறதுக்கும் ஓரளவுக்கு மூடு இல்லை. அப்படியே நார்மலாக அப்படியே உருட்டி போவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கேன். சார் காலைல டைமில் வந்தால் குளிச்சிட்ருப்பாங்க ஃபுல்லாகவே, பசங்க எல்லாமே குளிச்சிட்ருப்பானுங்க. ஏன்னா நான் 2-3 நாளாக வத்தலோண்டு வந்துட்டு இருந்தேன், அப்போ ஃபுல்லாக நோட்டீஸ் பண்ணேன். அண்ட் ரூட்டு பார்த்தீங்கன்னா எந்த ரூட்டில் வரேன் பார்த்தீங்கன்னா சேம் அதே தான். செம்பட்டி திண்டுக்கல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக திருச்சி. ஸோ ஃபுல்லாகவே ஹைவேஸில் தான் போயிடுவேன். லைட்டாக டயர்டான மாதிரி ஒரு ஃபீலிங்கு. ஏன்னா காலையிலேருந்து கொஞ்சம் வேலைப்பாடு அதிகமாக அதனால் டயர்டாக இருக்குது. போயிடணும், விரட்டி போயிடுவேன் கொஞ்ச நேரத்தில். இப்போ வத்தலோண்டோட பைபாஸ் வந்தாச்சு. போலீஸ் செக்கிங் இருக்கோ இல்லை, சும்மா தான் உட்காந்துருக்காரு. ஓகே இப்போ அப்படியே நம்ம பைபாஸில் போயிடுவோம். உள்ளே ரைட் எடுத்து உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஊர் ரோட்டாக்குள்ளே உள்ளே போகிறது. நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக போனோம்னா ஊருக்குள்ளேயே போகிறதில்ல, அப்படியே ஸ்ட்ரைட்டாக வெளியே போயிடுவோம். அண்ட் இந்த ரூட் இருக்குல்ல, இந்த ரூட்டில் வந்து அங்கேருந்து ரிட்டர்ன் வரும்போது பார்த்தேன்னு வச்சுக்கோங்க பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக திரும்ப இருக்குல்ல, ஃபுல்லாக மழை இதாக தான் இருக்குமா, பயங்கரமாக இருக்கும். ஒரு சாயந்தரம் நேரம் காலையில் நேரத்தில் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க மிரட்டி விட்டுரும் இடம், அப்படி இருக்கும். அது மழையெல்லாம் பெஞ்சுன்னா அவ்வளோதான், வேறு லெவலில் க்ரீனிஷாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடமே. ஸோ நம்ம பார்த்தா NH183 வந்துட்டோம். அண்ட் இங்கேருந்து சென்னை பார்த்தீங்கன்னா 452 கிலோமீட்டர்ஸ், பெங்களூர் 400, சேலம் 196, திண்டுக்கல் 32 கிலோமீட்டர். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா எப்போயுமே போலீஸ் செக்கிங் நடக்கும். அதே மாதிரி செக்கிங் நின்றுருக்காங்க, இந்த பக்கம் நின்றுருக்காங்க, அந்த பக்கம் நின்றுருக்காங்க. ஐ திங்க் யாரையும் பிடிச்சி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேனே. ஆஹா நம்மளோட பார்வை பார்த்தாரு பாரு. ஐயோ வாடிட்டேன்ல. என்ன செம்பட்டி வந்தாச்சு. செம்பட்டிலேருந்து இன்னும் திண்டுக்கல் 16 கிலோமீட்டர் தான். ஓப்பா பஸ்ஸுன்னு போயிடலாம். ஒரு சைடு இழுக்குது பிரேக் அடிக்க அந்த 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 அண்ணாச்சி சேலை செய்யாதானே கேட்க மாட்டானுங்க. திருச்சி பார்த்தா இன்னும் 114 கிலோமீட்டர் தான். திருச்சி ஐ எம் கமிங் உனக்காண்டி வரட்டி வந்துக்கினே இருக்கான் அந்த மாதிரி. நம்ம
நம்ம பார்த்தா அஃபிஷியலாக திண்டுக்கல் வந்துட்டோம். ஸோ திண்டுக்கலோட மலைக்கோட்டை அங்கே தெரியுது பாருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் உள்ளே போக போகிறதில்ல, பிரியாணி வாங்கி சாப்பிட்ணும் அப்படி இப்படின்னு பல தாட் இருந்துச்சு. பட் இருந்தாலும் குமாரை விட்டுட்டு திங்கக்கூடாதுன்னு வேறு ஃபோன் பண்ணி சொல்லிட்டான். அதனால இல்லை, பசிக்கலை, அதனால் சாப்பிடல. இங்கேருந்து திருச்சி கரெக்டாக 102 கிலோமீட்டர். ஏடா நடு ரோட்டில் பஸ்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க. ஏய் யாரா நீங்களா? எந்த ஊருக்காரண்டா? பிரேக் இருந்துச்சா? வண்டியில் ஆளே இல்லை. டோ மிஷின் கட் ஆயிடுச்சு போல வயரு. ஜஸ்ட் மிஸ்ஸு. இப்போ பஸ் ஆக்சிடென்ட் ஆக வேண்டியது போல். எவ்வா சாமி. ஸோ என்னென்னா அந்த கார் இண்டிகா இருந்துச்சுல, இண்டிகா வந்து டோ பண்ணிட்டு வந்திருப்பாங்க போல். டோ பண்ணிட்டு வந்தோன்னே அந்த கயிறு வந்து கட் ஆயிடுச்சு போல். அங்கேயே நின்றுச்சு, அவன் போயிட்டான் போல். பஸ்ஸுக்காரன் முன்னாடி வந்தான் போல். ஜஸ்ட் மிஸ்ஸு எதுவும் ஆகலை போல் யாருக்கும். எவ்வா ஃப்ரண்ட்டு பிரேக்கில் இருந்து ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஏபிஎஸ்ஸில். பிகாஸ் ஏபிஎஸ்லாம் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது, ஆனால் எப்பயுமே ஏபிஎஸ் ஒர்க் ஆகுது. அதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ ஏபிஎஸ்னால் விட்டு விட்டு பிடிச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்கிட்டானால் விட்டு பிடிச்சா ஓகே தான். முன்னாடிலாம் அப்படி பிரேக் பிடிக்காது. நம்ம நார்மலாக அப்படி பிரேக் பிடிச்சோன்னா அப்படியே மைல்டாக கொண்டு போகும். ஆனால் இப்போ பிரேக் பிடிச்சோன்னா வண்டி அப்படியே குதிக்குது பாருங்களேன். அப்படியே வண்டி ஃபுல்லாக குதிக்குது கட கட கடன்ட்டு. அது ஏபிஎஸ் பார்த்தீங்கன்னா ஓவராக வேலை செய்யுது. அது என்ன பிரச்சனைன்னு தெரில. நான் இதே ப்ராப்ளம் தான் லாஸ்ட் டைம் சொன்னேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த பிஸ்டன் கேலிப்பர் ஒன்று இருக்கும், அந்த கேலிப்பர் போயிடுச்சு, நான் மாற்றித்தரேன் அப்படின்னாங்க. ஆனால் போன தடவை நான் வேலை பார்த்துருக்கேன் ப்ரோ, கீழெல்லாம் இது அது என்னது பிரேக் பேட்லாம் தேஞ்சிருச்சு, அதனால தான் இதாகிடுச்சு அப்படின்னாங்க. சரி ஓகே ப்ரோ கேலிப்பர் மாற்றினேன்னா, இல்லை ப்ரோ நீங்கள் ஓட்டி பாருங்கள், அவர் நல்லா இல்லைன்னா கொண்டு வாங்க அப்படின்னாரு. நானும் அப்படியே கொண்டு போனேன்னு சொல்லி இப்போ கிட்டத்தட்ட 3200 கிலோமீட்டர் என்னமோ கிட்ட ஓட்டிட்டேன் நான். ஸோ இந்த தடவை இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்படியே போய் வண்டி சர்வீஸ் கொடுக்கணும். இப்போ பாருங்க எவ்வளோ 1 2 3 4 5 6 வீலு. அப்பா எவ்வளோ பெரிய வண்டி. அவ்வளோதான் திருச்சி ரோடு, அவ்வளோதான். இதில் வந்து ஒரே ரோடு. இங்கே பிடிச்சோம்னா அப்படி திருச்சியில் தான் போய் நிற்கிறோம். பட் ஆனால் அப்படி நிற்க வேண்டாம். நம்ம எனக்கு இடையில எங்கேயா நிப்பாட்டணும். எனக்கு டீ சாப்பிட்ணும். நான் அப்பயே சொன்னதில்ல டீ சாப்பிட்ணுன்ட்டு. நான் அப்போ சொன்னோன்னா இன்னும் டீ கூட குடிக்கலடா. டீ குடிக்காமல் ஓட்டிக்கின்னு இருக்கேன். ஸோ ஃபியூல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1 பாயிண்ட் வந்துருச்சு, 2 பாயிண்ட் காணாமல் போயிடுச்சு. ஸோ அடுத்ததான் ஃபியூல் ஸ்டேஷன் வந்தால் ஃபியூல் ஃபில் பண்ணோம். எனக்கு தெரிஞ்சு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவேஸ் இந்த ஹைவேஸ். ஸோ திண்டுக்கல் டு திருச்சி ஹைவேஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹைவேஸ். ஏன்னா கரெக்டாக 100 கிலோமீட்டர் திண்டுக்கல் கரெக்டாக 1 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இருக்குது ரோடு, பயங்கரமாக இருக்குது ரோடு. நல்லா க்ளீனாக ப்ராடாக ஓப்பனில் இருக்கும். நீங்கள் வாடு தாராளமாக உங்களுக்கு பிடிச்ச ஸ்பீடில் வச்சு க்ரூஸ் பண்ணிட்டு போய்க்கினே இருக்கலாம். அப்படியே ஒரு ஜாலியான ஒரு ஹைவேஸு. அதுமாதிரி நீங்கள் ஏதோ ஒரு நாளும் ஜாலியாக உருட்டிக்கினே வரலாம். ஏன்னா அவ்வளோ சீனிக்கு இருக்க வியூஸு, சீனிக்கு இருக்க ஒரு ஹைவேஸ் இது. நல்லா சுற்றி மலை, சுற்றி காடு, அந்த மாதிரி சுற்றி வர இது. வண்டி பார்த்தா ரிசர்வ் ஆயிடுச்சு. இரு ரிசர்வ் மாத்துறேன், வெயிட் பண்ணு கோவப்படாத செங்கோடா. அதேமாதிரி இந்த பஜாஜில் எனக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வந்து இந்த ஃபியூல் மாற்றுறது. டைலி ஏன் தான் அவ்வளோ டைட்டாக கொடுத்துருப்பானு தெரியாது, திருவே முடியல. எவ்வா ஃபியூல் மாற்றிக்கிறேன்டா. அதுக்கு வந்துருச்சு, பெட்ரோல் போட்டுருவோம். எதுக்கு ரிசர்வ்லேயே ஓட்டிக்கின்னு இருக்கோம். திருப்பி அடுத்து நிற்க தேவையில்லை, எங்கேயா போனோம். ஏன்னா பல்குக்குள்ளே குளிய தண்டி வச்சுருக்கீங்க. அந்தாண்டையா? அந்த வந்துட்டேன் ப்ரோ. ப்ரோ 500 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். கேஷ் தான் 500. பெட்ரோல் போட்டேன். 500 பெட்ரோல் போட்டதுக்கே மொத்த பாயிண்ட் ஃபுல் ஆயிடுச்சு, 1 பாயிண்ட் தவிர. இன்னும் 1 பாயிண்ட் இருந்தால் டேங்க் ஃபுல் மாதிரி காட்டிடும் போல பஜாஜே. அயலூர் பார்த்தீங்கன்னா அயலூர் மேம்பாலத்தில் ஏறி இறங்கிட்டு இருக்கேன் இப்போ. அயலூருக்கு அடுத்து வடமதுரையா, வடமதுரைக்கு அடுத்து வயம்பட்டியா, வயம்பட்டிக்கு அடுத்து மணப்பாறைக்கு அடுத்து திருச்சி. அக்கா ஓ திருச்சி அக்கா ஓ. ஒரு நிமிஷம் ஹார்ட் பீட் ரைஸ் ஆகிட்டு கீழே போச்சுடா சாமி. ஹார்ன் அடிக்கிறேன் கண்டிக்கவே இல்லை. சை இங்கே ஆறுக்கிட்ட அந்த ஹார்ன் அடித்தேன் இப்போ. ஓகே நம்ம பார்த்தா NH45 போயிட்டு இருக்கோம். 45
செம்மல்ல அது ரோட்டுக்கிட்டே பாருங்கள், ஹைவேஸ்லேயே ரயில்வே ட்ராக் வருது. ட்ரெயின் தான் இல்லை இப்போதைக்கு. ஸோ கைஸ், மணப்பாறைக்கு பார்த்தா இன்னும் 27 கிலோமீட்டருக்கு. இப்போ என்ன நிப்பாட்டினே கேட்காதீங்க. இப்போ வந்து ஒரு சின்ன வேலை என்னென்னா, ஸோ வீடியோ வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஐ மீன் அடுத்த வீடியோ வந்து இப்போ அப்லோட் போட்டு விடணும். இப்போ ஓகே, லொக்கேஷன் போட்டு விட்டாங்க ஃப்ரெண்டு. ஓகே, அப்லோட் ஆயிடுச்சு. வீடியோ அப்லோட் பண்ணி கேட்குறேன். ஹெல்ப் லைன் 9361093600. யாருக்கா ஹெல்ப் வேணா கால் பண்ணி கேட்டுங்கப்பா, என்ன ஹெல்ப் வேணாலும். நகரும் நெருப்பாய் கொழுந்து விட்டெறிந்தேன், அணைந்த பின்பும் மணலின் மேலிருந்தேன், காலை பணியாக என்னை வாரிக்கொண்டார். நேரம் கூட எதிரியாகிவிடும், யுகங்களாக வீடும் மாறிவிடும், அணைத்து கொண்டாயே பின்பு ஏனோ சென்றார். ஐ மீன் இன்றைக்கி எடுத்த ரெண்டு வீடியோவுமே இன்றைக்கே எடுத்து இன்றைக்கே எடிட் பண்ணி இன்றைக்கே அப்லோட் பண்ணுறேன் 2 வீடியோவுமே. ஸோ இந்த வீடியோ வந்து நாளைக்கு வந்துடும், அதுக்கு அடுத்த வீடியோ வந்து 2 நாள் கழிச்சு வரும். ஓகே, அப்லோட் ஆகுதா? அப்லோட் ஆகட்டும். ஓகே, அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு. அது பாட்டுக்கு அப்லோட் ஆகட்டும். அங்கேருந்து எப்படி ட்ராவல் ஆகி வருது பாருங்கள் மழை ஃபுல்லாக. ஸோ ரைட் பார்த்தா அங்கேருந்து வரதான் மழை அப்படியே வருது. ஸோ கரெக்டாக பார்த்தோன்னா இன்னொரு ½ அன் ஹவரா, இன்னொரு 40 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா சன்செட் ஆயிரும். டீ குடிப்போம், வேறு வழி இல்லை. அது நல்ல மனுஷையா சிரிக்கிறாரு, நல்ல வேலை அடிக்க மாட்டானே. ஸோ ஐயங்கால தான் காஃபி குடித்தேன். காஃபி அருமையாக இருந்துச்சு, பப்ஸு கேவலமாக இருந்துச்சு. ஸோ சன் செட் ஆகிட்டு இருந்துச்சா, சரி எனக்கும் நானும் அப்போ இருந்து நிப்பாட்டலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ லாஸ்ட்டாக வந்து செட் ஆகி முடிய போதில்ல, அதனால் நிப்பாட்டிட்டு அப்பா என்ன மணி எத்தனை, நீ எவ்வளோ நேரத்தில் கீழே போயிடும்? 6:05 கரெக்டாக 20 நிமிஷத்தில் இன்னும் கீழே போயிடும், ஃபுல்லாக இதாயிரும். அப்பா இங்கிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கூலில் செம்மையாக இருக்குது. இப்படி வண்டியோட ஒரு இதாக எடுத்துப்போமா, ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போமா? செம்ம. நீ எப்போ இந்த ஃபோட்டோ வரப்போது ஃபோட்டோ எடுத்துரும். திருச்சிக்குள்ளே வந்துட்டேன். அப்பா சாமி, ரோடு கேவலமாக இருக்குடா. ஹைவேஸ் வரைக்கும் ஆமாம் பயங்கரமாக போட்டிருக்கானுங்க. ஹைவேஸ் உள்ளே வர்ற இடம் பார்த்தீங்கன்னா செம்ம கேவலமாக இருக்குது. அப்படியே வண்டி குதிக்குது. சை பாருங்க எப்படி இருக்குது ரோடு. ஏதோ காவா மாதிரி போட்டு வச்சுருக்கானுங்க. காவாவில் நடுவில் தண்ணி தேங்கட்டுன்னு சொல்லி போட்டிருப்பாங்க போல். இங்கே தான் ரூம் பார்த்தா கரெக்டாக 6 நிமிஷம், கரெக்டாக 4 கிலோமீட்ரு 6 நிமிஷம் அப்படியே அவன் ரூம் போயிடுவோம். முன்னாடி வண்டி வருதா? வரல. ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 700 மீட்ரு. ரோடு ரொம்ப கேவலமாக இருக்கா சாமி. சை ஆஹா, கூகுள் உன்னை சாவடிச்சிருவோண்டா இப்போ. ஐயோ ஏய் முன்ன பின்ன சுத்தாதரா, டென்ஷன் ஆகுதுரா. ஆஹா, தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுருவானோ. பஜக் மொஜக். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துட்டேன். கூகுள் வழக்கம்போது வேலையை காட்டிடுச்சு. அது எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் கூப்பிட்டு வந்தேன்னு நிப்பாட்டிடுச்சு. ஆளே தெருவில். ஸோ அவன் அட்ரஸ் சொல்லியிருக்கேன், இதெல்லாம் நடந்து வரேன்னு இருக்கான். ஸோ அவன் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். அப்பா செம்ம டயர்டாகிடுச்சுப்பா. எவ்வளோ நாள் கிட்டத்தட்ட 1 மாதம் கழிச்சு ரைட் பண்ணுறேன் திருப்பி. ஸோ பெருசாக ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்குது. ஸோ பின்னாடி என்ன லக்கேஜ் மட்டும்தான் கொஞ்சம் அந்த இடிச்சு நவுந்து வந்துருச்சு. அடுத்து லக்கேஜ் கேரியர்லேயே கட்டினேன். பின்னாடி சீட்டில் வச்சா அப்படி பின்னாடி போகும்போது பார்த்தா முன்னாடி நவுந்து வந்துருச்சு. இதோட இந்த vlog முடிச்சுக்கிறேன். அடுத்த சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். until then signing off from Amar. Bye bye.